பகுதி 11. என்ன சொல்கிற? உன்னை கொன்னுடுவாங்களா? ஏன் அப்படி? யார்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்க? உங்களை யார் அனுப்பி வச்சா என்று சூர்யா கோபமாகவே அத்தனை கேள்விகளையும் கேட்டிருந்தான். ஜனனிக்கோ பதற்றம் தொற்றிக்கொண்டது. சார், நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட இப்போ பதில் இல்லை. எனக்கு தெரியும், என்னால் நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இன்னும் 10 நாள் நான் திரும்ப இங்கேருந்து போகும்போது உங்கள் அண்ணன் உங்களை புரிஞ்சு ஏற்றுக்குவாங்க. நின்று போன உங்கள் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு என்னால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு 10 நாள் உங்கள் வீட்டில் இருக்க மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு நல்லது மட்டுமே நடந்திருக்கும். இங்கேருந்து ஒரு பொருளும் காணாமல் போகாது. ப்ளீஸ் எங்களை நம்புங்க என்று அவள் மன்றாட துவங்க, இலகிய மனம் கொண்ட சூர்யாவுக்கு அவளை பார்க்கவே பாவமாகத்தான் இருந்தது. இருந்தும் தன் மனதை அடக்கி கொண்டவன், நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் இது எல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எனக்கு தெரியாமல் உனக்கு என்ன வேலை? அப்படி எங்களுக்கு தெரியாத என்ன ரகசியத்தை நீ இந்த வீட்டில் தேட வந்திருக்க? இது எல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே. நீ என்னை ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி தான் நம்புறது? நீ எதையோ தேடி வந்திருக்குன்னு என்கிட்டயே தைரியமாக சொல்கிற. நீ தேடி எடுத்துகிட்டு போக போகிறது ஒருவேளை பல கோடி மதிப்புள்ள புதையலுக்கான மேப்பாக இருந்தா, அப்புறம் உங்களுக்கு மட்டும் புதையல், எங்களுக்கு மட்டும் என்ன திருநெல்வேலி அல்வாவா என்றான். என்ன சூர்யா இப்படி கேட்குறீங்க? நான் என்ன சஞ்சீவியா? என் இதயத்தை திறந்து காட்டியா உங்ககிட்ட நிரூபிக்க முடியும் என்றாள் ஆற்றாமையுடன். ஏன் முடியாது என்று அவன் அவளை குறுகுருவென்று பார்க்க அவளுக்கோ பத்தி கொண்டு வந்தது. பேசுகிற பேச்ச பாரு என்று மனதுக்குள் பொறுமி கொண்டவள், கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க சூர்யா என்றால் தன் கோபத்தை அடக்கியபடி. சூர்யாவோ மனதுக்குள், இவகிட்ட சென்டிமெண்ட்டாக பேசினா வேலைக்காகாது, நம்ம ரூட்டு தான் சரி என்று எண்ணிக்கொண்டவன், அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம் ஆகி நாம் இந்நேரம் இந்த மெத்தையில் எந்த நிலையில் இருப்போன்னு நினச்சி பார்க்கவே கிளுகிளுன்னு இருக்கு என்று அவன் வரம்பு மீறி பேச துவங்க, ஜனனிக்கு தான் அவன் பேச்சில் உடல் நடுங்க துவங்கி இருந்தது. இங்கே பாருங்கள் சூர்யா, நீங்கள் பேசுகிறது சரியில்லை. சரி, நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். சொல்லுங்கள், நான் என்ன செஞ்சால் நான் சொல்கிறது அத்தனையும் உண்மைன்னு நம்புவீங்க என்று அவள் பதட்டத்தை மறைத்து கேட்க, ஒரு நிமிடம் யோசித்த சூர்யா, நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கு, போட்ட ரூமை வீணாக்க வேணாம் என்று அவன் அசால்ட்டாக சொல்லி கட்டிலை காட்ட அவன் கண்களோ அவள் மீது ரசனையுடன் பதிந்திருந்தன. ஜனனியோ அதிர்ந்து விட்டாள். சரி, என்ன சொல்கிறீங்க? நான் இவ்வளோ சொல்லி உங்களால் எப்படி என்கிட்ட இப்படி பேச முடியுது? நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா என்று அவள் கண்களில் ஏமாற்றத்துடன் கேட்க, ஸோ என் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் இவ்வளோ தூரம் தைரியமாக இறங்கியிருக்க. உனக்கு தோணியிருக்கு நான் நிச்சயம் உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு, அப்படித்தானே என்று அவன் அவளை பார்த்து கேட்க, என்றால் ஜனனி தன் விம்மலை அடக்கியபடி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு வந்த நீ என்கிட்ட எதுக்காக வந்தேங்கிற உண்மையும் தைரியமா சொல்லு. நான் நிச்சயம் உனக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன், என்னை நம்பு என்றான் அவளை பார்த்தவாறே. அவளோ தயங்கி நிற்க, இங்கே பாரு ஜனனி, இந்த ரூமில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீ இந்த அறையில் பேசுறது எக்காரணத்தை கொண்டு வெளியில் போகாது. நீ என்னை நம்பி தைரியமாக சொல்லலாம், உனக்கு இதில் எந்த ஒரு ஆபத்தும் வராது என்றான். சரி சார், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் சொல்கிறேன் என்ற ஜனனி தன் கதையை சொல்ல துவங்கினாள். என் பெயர் ஜனனி. வைஷ்ணவி நானும் அக்கா தங்க கிடையாது. நாங்கள் 2 பேருமே ஒரே ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம். காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னை இல்லைங்கிற அநாத ஆசிரமத்தில் தான் முகவரியை தொலைத்த நாங்கள் எங்களுக்கான முகவரியை உருவாக்கி கொண்டோம். ஜனனி, வைஷ்ணவி மற்றும் காவியா என்று நாங்கள் 3வரும் ஒரே வயது என்பதால் எங்களுக்குள் அதிக பிணைப்பு இருந்தது. தோழிகள் என்பதை விட சகோதரிகள் போல்தான் எங்கள் பந்தம் இருந்தது. அந்த நிர்வாகி எங்களை நன்றாகவே பார்த்து கொண்டார். எங்கள் கனவு பெரிதாக எல்லாம் இருக்காது. இன்று யாருக்கோ பிறந்த நாள் பிரியாணி என்று எதிர்பார்ப்புடன் காத்து இருந்தால் எங்களுக்கு என்று வரும்போது பிரியாணி தீர்ந்து போயிருக்கும். இன்று பழைய சோறுதான் என்று எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கும்போது திடீரென்று ஏதாவது விசேஷத்தில் மிஞ்சி போனதாக சொல்லி கறிவிருந்தே கிடைக்கும். இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று புரிந்து கொண்ட நாங்கள் இருப்பதை வைத்து சந்தோஷமாகவே வாழ பழகிக்கொண்டோம். 3வருக்குமே குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை என்பதால் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் பிஎட் எடுத்து படிக்க திட்டமிட்டோம். டிகிரி படிப்பை முடித்திருந்ததால் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கிக் கொண்டோம். பிஎட் பயிற்சி நேரம் முடிந்து வந்ததும் மாலை ஃபுட் ட்ராக் மூலம் சிற்றுண்டி தயாரித்து விற்க தொடங்கினோம். காவியா அருமையாக சமைப்பாள். எங்கள் வியாபாரமும் நன்றாகவே சென்றது. அந்த வருமானத்தை கொண்டுதான் வீட்டு வாடகை கொடுத்து எங்கள் படிப்பு செலவையும் பார்த்து கொண்டோம். எல்லாம் நன்றாகவே சென்றது. எங்கள் படிப்பு முடியும் காலமும் நெருங்கி வந்தது. அப்போதுதான் ஒரு நாள் காவியா திடீரென்று மயங்கி விழுந்தாள். நாங்கள் இருவரும் அதிர்ந்து விட்டோம். அவளுக்கு எல்லா சோதனையும் செய்து பார்த்த மருத்துவர்கள் அவளுக்கு தலையில் ஒரு கட்டி இருப்பதாகவும் அதை அகற்ற பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பெரிய குண்டை தூக்கி போட்டார்கள். தனியார் மருத்துவமனையில் செய்தால்
உடனடியாக செய்யலாம். அதுவும் அனுபவம் நிறைய உள்ள மருத்துவர்கள் பண்ணும்போது சக்சஸ் ரேட்டும் அதிகம் என்றனர். வைஷ்ணவியோ, சரி டாக்டர், காவியா நல்லபடியாக பிழைச்சி வந்தால் போதும். எவ்வளவு செலவாகும் டாக்டர் என்று கேட்டாள். ஒரு 10 லட்சம் ஆகலாம், நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சொல்லுங்க என்று அந்த மருத்துவர் அசால்ட்டாக சொல்லிவிட்டார். வெளியில் இருவரும் வந்து இருக்க, என்ன வைஷு, அந்த டாக்டர் பாட்டுக்கு அசால்ட்டாக 10 லட்சம்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு காசுக்கு நம்ம எங்கடி போகிறது? வா, பேசாமல் காவியாவை நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிடலாம் என்றாள் ஜனனி. பொறு ஜனனி, இது முக்கியமான ஆப்ரேஷன். இந்த டாக்டருக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கான். ஃபெயிலியர் ரேட்டே இல்லையா. நமக்கு இந்த நேரத்தில் காசை விட காவியா உயிர் தான் முக்கியம் என்றாள் வைஷ்ணவி. காவியா உயிர் தான் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்கடி போகிறது என்றாள் ஜனனி குழப்பமாக. எனக்கு தெரியல ஜனனி, ஆனால் நம்ம காவியாவை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றி ஆகணும். நமக்குன்னு இருக்க ஒரே ஆதரவான உயிர் அவள் மட்டும்தான். அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம தலையை அடமான வச்சுனாலும் ஆகணும் என்று வைஷ்ணவி சொல்லும்போதே அவள் கண்கள் கலங்கி இருந்தன. நீ சொல்றது சரிதான் வைஷு, எனக்கும் காவியா விஷயத்துல கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. ஆனால் அவ்வளோ பெரிய தொகைக்கு எங்கடி போகிறது என்று ஜனனி கேட்க வைஷ்ணவியிடமும் பதில் இல்லை. எனக்கு தெரியல ஜனனி, ஆனால் ஏதாவது பண்ணியே ஆகணும் என்றாள். அன்று இரவு முழுவதும் யோசித்த வைஷ்ணவிக்கு சில யோசனைகள் தோன்றியிருந்தன. மருத்துவமனையில் இன்னும் மயக்க நிலையிலேயே இருந்த தோழியை பார்க்க நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. அவள் இன்னும் ஐசியூவில் தான் இருந்தாள். ஜனனி, நீ காவியாவை கூட இருந்து பார்த்துக்கோ, நான் போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண பார்க்குறேன் என்றாள். வைஷு, நான் சொல்கிறேன்னு கோவப்படாத. எங்கடி போற? ஏதாவது பேங்கை கொள்ளடிக்க போறியா என்று ஜனனி கேட்க வைஷ்ணவி அவளை முறைத்து பார்க்க, இல்லடி, நீ எதுவும் ஆபத்தில் மாட்டிக்க கூடாதுன்னு தான் எச்சரிக்கை பண்ணலான்னு நினச்சேன் என்றாள். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ காவியா கூடவே இருந்து அவளை கவனமாக பார்த்துக்கோ என்று வெளியேறியவள் நேராக சென்றது என்னவோ அந்த தனியார் மகப்பேறு மருத்துவமனைக்கு தான். அங்கு வாயிலில் நின்று கொண்டவள் அந்த எண்ணுக்கு அழைக்க அந்த சொர்ணாக்கா போன்ற பெண்ணும் அவள் அருகில் வந்து நின்றிருந்தாள். நீதான் ஃபோன் போட்டதா என்று சற்று அதிகாரமாக கேட்க, ஆமாக்கா, நான் தான் ஃபோன் போட்டேன். எனக்கு ரொம்ப அவசரமாக காசு தேவைப்படுது. நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். வேணும்னா என் உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். எனக்கு வாடகை தாயாக இருக்கணும்னாலும் ஓகே, இல்லை என் கிட்னி எதுனாலும் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் தரதுக்கு தயாராக இருக்கேன் என்று வைஷ்ணவி பேசிக்கொண்டே போக அந்த பெண்ணோ பதறிப்போய், நீ முதல்ல வெளியில வா என்று கேமரா பார்வையில் இருந்த வைஷ்ணவியை தூரமாக அழைத்து சென்றாள். ஏமா, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? ஏதோ சட்னி விற்கிற மாதிரி என் கிட்னி எடுத்துக்கோன்னு சொல்கிற. என்னை ஜெயிலில் தள்ளி கம்பி எண்ணெய் வைக்கிறது தான் உன் முடிவுங்கிற மாதிரியே கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கியா? முதல்ல இந்த இடத்த விட்டு போமா என்று விரட்டியே விட்டார். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, என் தோழி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு சிகிச்சைக்கு அவசரமாக 10 லட்சம் தேவைப்படுது. நான் உங்களை தான் தெய்வமாக நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கக்கா என்று வைஷ்ணவி அந்த பெண்ணின் கரத்தை பிடித்து கதறியே விட்டாள். ஐயோ, என் கையை விடுமா. டாக்டர் யாராவது நான் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என் வேலையே போயிடும். என் சோத்துல மண்ணலி போட்டுறாத மகராசி, உனக்கு புண்ணியமா போகட்டும் என்று அந்த பெண் அவள் கையை உதறிவிட்டு ஓடியே போய்விட்டாள். சோர்ந்து போனாள் வைஷ்ணவி. இதேபோல் இன்னும் 2 பெண்களை சந்தித்து வந்தாள். அவர்களும் இவள் யார் என்று தெரியாததால் அவளை நம்பி இறங்க மறுத்துவிட்டார்கள். வைஷ்ணவி இத்தனை நாட்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் காவியாவின் மருத்துவ செலவுக்கே சரியாகிவிட்டது. இந்த நிலையில் யாரும் இவர்களை நம்பி கடனும் கொடுக்க முன்வரமாட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தாள். இப்படியே 2 நாட்கள் சென்றிருந்தது. வைஷ்ணவிக்கோ மருத்துவமனைக்கு செல்லவே சங்கடமாக இருந்தது. சாவுடன் போராடி கொண்டிருக்கும் தோழிக்கும் அவள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் தோழிக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தாள். யாரிடம் முறையிடுவது என்று தெரியாமல் அங்கிருந்த ஒரு பிள்ளையார் கோவில் முன் சோர்ந்து அமர்ந்து விட்டாள். கைகூப்பி கும்பிடவில்லை. ஆனால் அவள் கண்களாலேயே 1000 முறையீடுகளை பதிந்திருந்தாள். அப்போது ஒரு நடுத்தர வயது பெண்மணி வைஷ்ணவி அருகில் வந்து அமர்ந்தாள். நான் உன்னை 2 நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு பண நெருக்கடி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சு முடிச்சா உனக்கு நீ கேட்குற பணத்தை தருவேன் என்றார். வைஷ்ணவிக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் மேடம். என் சிநேகிதி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு ஆப்ரேஷன் செய்ய எனக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது என்று தன் நிலையை சொன்னாள் வைஷ்ணவி. சரி, நீ என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு உன் முடிவை சொல்லு என்று அந்த பெண்மணி அவளுக்கான டாஸ்கை சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவிக்கோ பயத்தில் தலை கிறுகிறுவென்று சுத்திவிட்டது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அவள் இதழ்கள் சொல்ல துடிக்க அதே நேரம் அவள் கைபேசி சினுங்கியது. ஜனனிதான் அழைத்திருந்தாள். ஜனனி குரல் நடுங்க, வைஷு, நம்ம காவியாவுக்கு 2 தடவை ஃபிக்ஸ் வந்துருச்சு. அவளுக்கு டாக்டர் வேகமாக சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா அவள் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க என்று வெடித்தழுதாள்.
கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவியும் நடுங்கிதான் போனாள். அவள் மனதில் இருந்த அத்தனை தடுமாற்றங்களும் விடைபெற்று சென்றிருக்க அவளோ இப்போது தெளிவான முடிவெடுத்திருந்தாள். பகுதி 12. தாய் தந்தை என்று யாரும் இல்லாமல் வாழ்ந்து வந்த பெண்களுக்கு தோழிகளான மூவரும் தான் ஒருவருக்கொருவர் உயிராக ஆறுதலாக வாழ்ந்து வந்தனர். படித்து சுயமாக சம்பாதித்து இந்த உலகில் அவர்களுக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்த போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் விதி அவர்கள் தலையெழுத்தை மறுபடியும் புரட்டி போட்டு கொண்டு இருந்தது. காவ்யா மரணத்துடன் போராடி கொண்டிருக்கிறாள் என்ற உண்மையை ஜீரணிக்கவே வேதனையாக இருந்தது. அன்னையின் அன்பையோ சமையலையோ புசித்திடாத பெண் அவளுக்கு காவ்யாவின் அன்பும் இனி எட்டாத கனியாக போகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏதாவது செய்து தன் தோழியை காப்பாற்றிவிட வேண்டும் என்பது மட்டுமேதான் அவள் மனம் முழுவதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தெய்வமே அனுப்பி வைத்தது போல் அந்த பெண்மணி வந்து பேசினாள். அவள் முதலில் மறுத்தாலும் காவ்யாவின் அபாய கட்டம் எச்சரிக்க எந்த தயக்கமும் இன்றி ஒத்துக்கொண்டாள். என்னடி சொல்ற, கல்யாணத்தை போய் தடுத்து நிறுத்தணுமா என்று வைஷ்ணவி சொன்னதை கேட்டு அதிர்ந்துதான் போனாள் ஜனனி. ஆபத்துக்கு பாவம் இல்லை ஜனனி, இன்னும் 2 நாள்ல நடக்க போற நிச்சயதார்த்தத்தை மட்டும் நம்ம நிறுத்திட்டா அவங்களே ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்ல பணம் போட்டு நம்ம காவ்யாவுக்கு அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவாங்களாம் என்று வைஷ்ணவி நம்பிக்கையுடன் சொல்ல, சரிடி அந்த அம்மாவை நம்பலாமா, அவங்க வேலை முடிஞ்சதும் காசு கொடுக்காம விட்டுட்டா என்று ஜனனி கேட்க, இல்லை ஜனனி, நிச்சயத்தை நிறுத்துறது முதல் டாஸ்க்கு, அடுத்து இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கான். அவங்க எதிர்பார்க்குற ஒன்று அந்த ஜமீன் வீட்டில் இருக்கான். அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா. அதனால நிச்சயம் அவங்க நம்மளை ஏமாற்ற முடியாது. டாஸ்க் மட்டும்தான் அவங்க கொடுத்தது, திட்டம் போட்டு செயல்படுத்துறதெல்லாம் நம்ம வேலையாம். அவங்களே அந்த குடும்பத்து மக்கள் பற்றி அனைத்து குறிப்பையும் கொடுத்துருவாங்களாம் என்று வைஷ்ணவி சொல்ல, வைஷு போலீஸ் கேஸ் கிண்டாகி எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல என்று ஜனனி பயத்துடன் கேட்க, கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது ஜனனி, ஆனால் நமக்கு இதை விட்டா காவிய உயிரை காப்பாற்ற வேற வழி இல்லையே. கடவுள் மேலே பாரத்தை போட்டு துணிஞ்சு இறங்குவோம். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கையை விட்டு நம்ம காவியாவை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்வை நம்மளால் தாங்கவே முடியாது என்றாள். ஆமா வைஷு, நீ சொல்றது சரிதான். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. காவியா நமக்கு குணமாகி நல்லபடியாக ஆகணும். நீ அந்த அம்மா கிட்ட சம்மதம் சொல்லிடு என்றாள் ஜனனி. அவர்கள் கொடுத்த குறிப்பை கொண்டு அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரின் குணங்களையும் மனதில் ஆழ பதிந்து கொண்டாள் வைஷ்ணவி. வைஷ்ணவி தன் திட்டத்தை ஜனனியிடம் விளக்க, என்னடி சொல்ற, நான் எப்படி அந்த முன்ன பின்ன தெரியாத மேல இப்படி ஒரு பழிய போடுறது, வேணாம் வைஷு, நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாமே என்று ஜனனி சொல்ல, இல்லை ஜனனி, இதுதான் சென்சிட்டிவ் பாயிண்ட், இப்படி ஒரு குற்றம் சொன்னாதான் கல்யாணம் ஆகிறத தடுக்க முடியும் என்று வைஷ்ணவி சரி கட்டி விட்டாள். அவள் போட்ட திட்டம் நன்றாகவே வேலை செய்ய திருமணத்தை வெற்றிகரமாக நிறுத்தியிருந்தார்கள். அவர்களும் சொன்னது போலவே பேசிய தொகையில் பாதி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது. காவ்யாவின் அறுவை சிகிச்சையும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. தோழியை அருகிலிருந்து பார்க்க முடியவில்லை என்று மனம் வலித்தாலும் அவள் நன்றாக இருக்கிறாள் என்று காவ்யாவை பார்த்து கொள்ள வந்திருந்த பக்கத்து வீட்டு பெண் சொன்னதே திருப்தியாக இருந்தது. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, காவ்யா எங்களை எங்கன்னு கேட்டா லோன் ஏற்பாடு பண்ண வெளியூர் வர போயிருக்கோன்னு சொல்லுங்க, எப்படியாச்சும் சமாளிங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுறோம் என்றனர். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க கண்ணுகளா, போன வேலையை குறையில்லாம முடிச்சிட்டு வாங்க, நான் காவியாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றார் பக்கத்து வீட்டு ஆண்டாள். அத்தனை நேரமும் ஜனனி சொன்னதை கேட்டு சூர்யாவுக்கு கோபம் பொங்கியது. அவர்கள் வாழ்க்கையை அளிக்க 10 லட்சம் 12 லட்சம் என்று அசால்ட்டாக தூக்கி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எப்படியாவது அவர்கள் சந்தோஷத்தை அளித்தே தீர வேண்டும் என்று யார் இப்படி கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறார்கள்? இவர்கள் இருவரும் வெறும் அம்பு. இவர்களை காயப்படுத்துவதிலோ தண்டிப்பதிலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இவர்களை தப்பவும் விட்டுவிடக்கூடாது என்று மனதுக்குள் குறித்து கொண்டான் சூர்யா. எல்லா குற்றவாளிகளும் ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க, அதுபோல நீங்க பண்ணின தப்புக்கான நியாயத்தை சொல்லிட்டேன், ஆனா நீங்க பண்ண வேலையால 4 பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுமே அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லையா என்று சூர்யா குற்றம் சாற்றும் பார்வையுடன் கேட்க, உங்க அண்ணன் விஷயத்துல எங்க 2 பேருக்கும் இருந்துச்சு சூர்யா, ஆனா உங்களுக்கு இந்த நிச்சயத்துல இஷ்டம் இல்லை, நீங்களே நிறுத்த பாக்குறீங்கிற தகவல் எங்களுக்கு வந்துடுச்சு, அதனாலதான் தைரியமா இறங்கிட்டோம். இருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க சார், நாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம இங்கிருந்து போயிடுறோம் என்றாள் ஜனனி. மன்னிக்கவா? ஓ, தாராளமா மன்னிக்கலாமே என்று ஒரு சிறு நக்களுடன் சொன்னவன், சரி நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும் என்று சூர்யா முகத்தை தீவிரமாக வைத்து கேட்க, சரி சார் கேளுங்க, உங்களை யார் இங்கே அனுப்பிச்சு வச்சா, எங்க வீட்டில் என்ன எடுக்க வந்திருக்கீங்க என்றான் அவளையே பார்த்தபடி. ஐயோ சாரி சார், இந்த 2 கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை, நான் மட்டும் உண்மையை சொன்னா அவங்க ஆளுக என் தோழி காவியாவை கொன்னுடுவாங்க, ப்ளீஸ் சூர்யா சார்
புரிஞ்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்ற மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம். உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் வெளியேறிடுவோம். எங்கள் 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என்னத்தை பாதிப்பு இல்லாமல் வெளியேற போறீங்க என்று சூர்யா அதட்டலாக கேட்க, சார் நான் பண்ண தப்பை நானே சரி பண்ணுறேன். உங்களுக்காக பார்த்த அந்த பொண்ணு பேர் மித்ரா தானே? அவகிட்ட நானே போய் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நான் சும்மா மிரட்டி பணம் பறிக்க தான் அப்படி சொன்னேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லிட்டு வரேன் என்றாள் ஜனனி. சூர்யாவுக்கோ தூக்கி வாரி போட்டது. அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இப்போ பிரச்சனை அது இல்லை. எங்களை சதி பண்ணி அழிக்க ஒரு கூட்டம் உங்களை அனுப்பிச்சி வச்சிருக்கு. அது தெரிஞ்சும் நாங்கள் கையை கட்டிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் நீ உண்மையைத்தான் சொல்கிற அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது என்றான். சார் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஒரு பர்தா போட்டு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அங்கே எங்கள் ஃப்ரெண்டு காவியாவை பார்த்த பிறகு உங்களுக்கு எங்கள் நிலைமை என்னன்னு புரியும் என்றாள் ஜனனி. ஆமாம், நான் இதுக்கு பர்தா போட்டுட்டு வரணும் என்றான் அவன் குழப்பமாக. சார் ஹாஸ்பிட்டல் முழுக்க அவங்க ஆளுக காவியாவை கண்காணிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்புறம் என் ஃப்ரெண்டு உயிருக்கே ஆபத்து. சூர்யாவுக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் திருமணத்தை நிறுத்துவதில் அந்த சண்டாளனுக்கு அப்படி என்ன லாபம் கிடைக்கும்? அதுவும் இவர்கள் வீட்டில் அப்படி என்ன எடுக்க இவர்களை அனுப்பி வைத்திருப்பார்கள்? இவளிடம் கேட்டால் இவள் நிச்சயம் வாயை திறக்கப் போவது இல்லை. இவள் வழியில் சென்றுதான் அந்த கயவர் கூட்டத்தை பிடிக்க வேண்டும். அதனால் இவளை விட்டு பிடிப்பதுதான் சரி என்று தோன்றியது. அவள் அப்படி என்ன தேடி வந்திருக்கிறாள் என்பதையும் அவளை பின்தொடர்ந்து கண்டுபிடித்து விட வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். சூர்யா சார் என்று அவள் அழைக்க, அவனோ சற்று எரிச்சலுடன், இவ்வளவு நாளாக சூர்யாந்தனை கூப்பிட்ட, இப்போ என்ன புதுசாக சார் ஒட்டிக்கிச்சு என்று அவன் கேட்க, இல்லை சார், அப்போ நான் காதலியாக வந்திருந்தேன்ல, அந்த வேடத்துக்கான அழைப்பது. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, அதான் ஒரு மரியாதைக்கு என்று அவள் இழுக்க, ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் மரியாதை. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் இப்படி தனியாக சந்தித்து பேசின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எப்பவும் போல் என்ன சூர்யான் தான் கூப்பிடணும். அப்போந்தான் யாரும் நம்மளை சந்தேகப்பட மாட்டாங்க. சரி சார். சரி 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 சூர்யா, இப்போ ஓகேயா என்றாள். ஓகே, நான் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து என்னை காமெடி பீஸ்ன்னு நினச்சிடாத. நீ மட்டும் என்னை ஏமாற்ற பார்க்குறேன்னு தெரிஞ்சுது, நான் ரொம்ப டெரராக மாறி நீ சொன்ன பொய்யை உண்மையாக்கிடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்ட, சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க சூர்யா, உங்கள் பேச்சுக்கு இந்த ஆன்டி ஹீரோ டயலாக்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது என்று அவள் அசால்ட்டாக சொல்ல, ஏய் என்ன நக்கலா? உன்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிறுத்தி கம்பி என்ன வச்சிருக்கணும், அப்போ தெரியும். ஏதோ அழுகாச்சியோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னியேன்னு சும்மா விட்டா ஓவரா தான் பண்ற என்று அவன் முகத்தில் கஷ்டப்பட்டு கோபத்தை வரவைத்து கொண்டான். அப்படியெல்லாம் இல்லை சூர்யா, நீங்க சொன்னது போலவே நடந்துக்கிறேன் என்றாள். அப்போ நீ அடிக்கடி என் கூடவே தான் இருக்கணும், என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போகக்கூடாது என்றான் உத்தரவாக. அவளும் சரி என்றாள். அவளோ மனதுக்குள், ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே, முதல்ல இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் என்று அவள் எண்ணத் தொடங்க, அவனோ இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பார்க்க வந்துட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி முகத்தை எவ்வளவு அப்பாவியா வச்சிருக்கா என்று எண்ணிக்கொண்டான். எலியும் பூனையும் போல் மோதிக்கொள்பவர்கள் அப்போது அறியவில்லை அவர்களுக்குள் மின்சாரம் தாக்கியது போல் காதல் உணர்வு வந்து தாக்கப் போகிறது என்று. பகுதி 13. அடி பாவி, இப்படி எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட உளறி வச்சிட்டியே என்று வைஷ்ணவி கடுகடுத்த குரலில் கேட்க, சும்மா இரு வைஷு, அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா என்றவள் மனதுக்குள், அவன் பேசின எல்லா வசனத்தையும் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீயே நிச்சயம் அப்படி சொல்லியிருக்க மாட்ட வைஷு என்றுதான் எண்ணிக்கொண்டாள். அவன் சும்மா மிரட்ட தான் செஞ்சிருப்பான் ஜனனி, அவன் நிச்சயம் உன்கிட்ட தப்பாலாம் நடந்திருக்க மாட்டான். நீ கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா மயக்கம் போட்ட மாதிரியாச்சும் நடிச்சிருக்கலாம்ல. நீ சும்மா ஈஸியா பேசுவ வைஷு, என் நிலைமையில நீ இருந்திருந்தா உனக்கு என் கஷ்டம் புரியும் என்று ஜனனியும் இந்த முறை கோபமாக சொல்ல, வைஷ்ணவிக்கு அவள் நிலை புரியாமல் இல்லை. தன்னை சற்று நிதானப்படுத்தி கொண்டாள். அதுக்கில்ல ஜனனி, இப்போ இந்த சூர்யா நம்மளை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு தெரியாமல் நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டமாகிடும். எனக்கு புரியுது வைஷு, ஏதோ வழி இல்லாமல் சொல்லிட்டேன், இனி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போமே என்றால் சமாதானமாக. வைஷ்ணவியும் சரி ஜனனி, நீ சொன்ன மாதிரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த சூர்யா நம்மளை பற்றின உண்மையெல்லாம் அவன் அண்ணா ஆர்யா கிட்ட சொல்லிடுவானா என்று கேட்டால் வைஷ்ணவி சிறு கலக்கத்துடன். இல்லை வைஷு, அந்த சூர்யாவுக்கு அவங்க அண்ணன் பார்த்து வச்ச பொண்ணு மேலே அந்தளவுக்குலாம் இஷ்டம் இல்லை, அதனால நம்ம பற்றின உண்மையை அவன்கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் அப்படி சொன்னா ஆரியம் உடனே நின்று போன நிச்சயத்தை நடத்திடுவானுங்கிற பயம் அவருக்குள்ள இருக்கு என்று அவனை சரியாக கணித்து சொல்லியிருந்தாள். உண்மைதான், இது ஒண்ணுதான் இந்த சூர்யாவோட வீக் பாயிண்ட். இப்ப அந்த சூர்யா நிச்சயம் நம்ம 2 பேரையும் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணுவான். ஆனா நாம வந்த வேலையை முடிச்சே ஆகணும் என்று வைஷு சொல்ல, ஜனனியும்
ஆமாண்டி, அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படி நம்ம தேடி வந்ததை எடுக்க போகிறோம்னு எனக்கு தெரியல என்று சொல்ல, அதே தாண்டி என் கவலையும். ஏற்கனவே நாம் 2 நாளாக தேடினதில் எதுவுமே சிக்கலை. இனி அந்த சூர்யா தொல்லையும் சமாளித்து நம்ம தேடணும். ஆமாம் வைஷு, அது மட்டும் இல்லை, அவன் எனக்கு நிறைய கண்டிஷன் வேற போட்டிருக்காண்டி. அந்த கொடுமையெல்லாம் தெரியுமா? நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாதான், அவன் கூடவே இருக்கணுமா, ஏதோ கட்டின பொண்டாட்டியாட்ட என்னை மிரட்டுறாண்டி என்றாள் ஜனனி வெறுப்பாக. ஒரு நிமிடம் அவள் சொன்னதை யோசித்த வைஷ்ணவியும், ஜனனி, அவன் சொன்ன மாதிரி நீ இனிமே அவன் கூடவே இரு. அவன்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக பேசி பழகு. அவன் கவனம் முழுக்கையும் உன்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. நான் அதுக்குள்ளே அந்த ஃபைலை எங்கே இருக்குன்னு தேடுறேன். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் அந்த சூர்யா கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே என்றாள் ஜனனி குழப்பமாக. அது எல்லாம் தானாக வருண்டி. நீ மட்டும் அவனை சமாளிச்சிட்டேன்னா நான் எப்படியாவது அந்த ஃபைலை கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே நம்ம இங்கேருந்து புறப்பட்டுறலாம் என்று வைஷ்ணவி சொல்ல, ஏன் வைஷு, அந்த ஃபைலில் அப்படி என்ன தாண்டி இருக்குது? எதுக்கு அந்த 4-5 பேப்பருக்காக இத்தனை லட்சங்களை செலவழிக்கிறாங்க? ஒருவேளை அந்த சூர்யா கேட்ட மாதிரி எதுவும் புதையலுக்கான மேப் அல்லது குறிப்பாக இருக்குமோ என்று ஜனனி கேட்க, யாருக்கு தெரியும், அதில் என்ன இருந்தாலும் அதை நம்ம அப்படியே போய் ஒப்படைக்கணும். ஏன்னா நம்ம காவியா உயிரை காப்பாற்றினவங்களுக்கு நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையும் துரோகம் செஞ்சிடக்கூடாது என்றாள் வைஷ்ணவி. வாஸ்தவந்தான், ஆனால் அதுக்காக நாம் எடுக்கிற ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி தான். சரி வைஷு, நீ எங்கடி இவ்வளோ நேரம் போயிட்ட என்று ஜனனி கேட்க, அவளும் ஆரியனுடன் தேடி சென்ற கதையை சொல்லி முடித்தாள். அந்த ஆரியனுக்கு அத்தனை திமிருடி. அவங்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டேங்கிற காரணத்துக்காகவே ஓவரா என்கிட்ட அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பந்தான் அவன் நிச்சயத்தை அந்த பொண்ணு சித்ராவோ மித்ராவோ அங்கே வந்துட்டா. நானும் எஸ்கேப்னு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் என்றாள். வைஷு, நீ சொன்னது போல நான் சூர்யாவை சமாளித்தாலும் அந்த பாட்டி அப்புறம் அவன் தங்கச்சி லேக்காவை வேற சமாளிக்கணுமே என்று ஜனனி கேட்டாள். அந்த லேக்காவுக்கு நாளைக்கு காலேஜ் திறந்துடும், அவள் போயிடுவா. அந்த பாட்டியை என்ன பண்ணலாம் என்று வைஷ்ணவி யோசிக்க, அந்த பாட்டிக்கு அடிக்கடி அதோட மகக்கிட்டேருந்து ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்துடுச்சுனாலே பாட்டி கதவை பூட்டிடும், தனியாக போய் ரகசியம் பேச ஆரம்பிச்சிடும். அப்போ நாம் அதை வச்சே ஏதாவது பிளானை போடுவோம் என்றாள் வைஷ்ணவி. என்ன பிளான் டி? வைஷ்ணவியும், மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் வந்தது என்று கப்சா விடுவோம் என்றாள். அச்சோ பாவம் டி பாட்டி, பதட்டத்தில் அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்று ஜனனி பதற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி. இன்னைக்கு உன்னை சூர்யா கடத்திட்டு போயிட்டானேன்னு டென்ஷனில் நான் கத்திட்டு இருந்தா பாட்டியும் பேத்தியும் பைனாக்குலரில் என்ன நடக்குதுன்னு சந்தோஷமாக பார்க்குதுக என்று கடுப்புடன் சொன்னாள். நிஜமாவா வைஷு? அப்போ நம்ம பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை என்று ஜனனி சொல்ல, இருவரும் அன்று இரவு ஆழ்ந்து உறங்கிவிட்டனர். அவர்கள் திட்டம் போட்டது போலவே அன்று காலை லேகா கல்லூரி சென்று விட்டாள். ஆரியன் அலுவலகத்துக்கு சென்று விட்டான். சூர்யா அலுவலகம் செல்லவில்லை. அவன் கையில் லேப்டாப்புடன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அவன் கண்கள் ஜனனியை மட்டுமே நோட்டம் விட்டபடி சுற்றி வந்து கொண்டிருந்தன. பெண்கள் இருவருக்கும் மனதுக்குள் எரிச்சல் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தனர். வைஷ்ணவி ஜனனி காதுக்குள், நீ ஏதாவது பண்ணி அவனை வெளியே அனுப்பிடி என்று கிசுகிசுத்தவள் அங்கிருந்து அடுப்படிக்கு சென்று விட்டாள். ஐயோ, இவங்கிட்ட நான் என்ன பேசுறது? நம்ம என்ன சொன்னாலும் அவன் நிச்சயம் நம்மளை நம்பவே போறதில்ல என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டவள் ஒரு முடிவெடுத்தவளாக தன் அறைக்குள் சென்று பெட்டியிலிருந்து ஒரு புடவை எடுத்து அழகாக கட்டிக்கொண்டாள். தலையில் பூ வைத்து ஜனனி அழகாக கிளம்பி வர சூர்யாவளை சற்று விசித்திரமாக பார்த்தான். கண்ணுக்கு எழிலாக தோன்றியவளை புருவம் உயர்த்தி பார்த்தவன் மனம் தன்னையும் அறியாமல் அவள் புறம் ஈர்க்கப்பட்டது. இவ இவ்வளோ அழகா, புடவையில கவர்ச்சியாதான் இருக்கா என்று அவன் மனம் யோசிக்க, சூர்யா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், இவ உன்னை மயக்கி ஏமாத்த பார்க்கறா, ஸ்டடி என்று சொல்லிக்கொள்ள அவளோ பூஜை அறைக்குள் புகுந்தவள் சிறு பூஜை கூடையுடன் வெளியே வந்தாள். அவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேற போக, ஜனனி நில்லு என்று அழைத்திருந்தான் அவன். சொல்லுங்க சூர்யா என்று கேட்டாள் அவள் நிதானமாக. எங்க போற என்றான் அவன் அதிகாரமாக. கோவிலுக்கு சூர்யா என்றால் அவளும் திடமாக. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நீ தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு உனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மறந்துடுச்சா என்று அவன் சற்று முறைப்பாக சொல்ல, மறக்கலாம் இல்லை சூர்யா, காவி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் நான் கோவிலுக்கு வரதா நேர்த்திக்கடன் வச்சுருந்தேன், அதான் கோவிலுக்கு போக போகிறேன் என்றால் முடிவாக அவள். ஓஹோ, அப்போ எதே இங்கே கண்டுபிடிச்சி எடுத்துட்ட, அதை அந்த திருட்டு கும்பல்கிட்ட ஒப்படைக்க தானே அவசரமாக வெளியே போகிற, அப்படித்தானே என்று அவன் சொல்ல, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம், நான் கிளம்புறேன் என்று அவள் விறுவிறுவென்று வெளியேறினாள். சரியான ராங்கி என்று உதட்டுக்குள் முணுமுணுத்தவன் அவள் பின்னாலேயே ஓடி சென்றான். அவள் ஆட்டோவில் ஏறியிருக்க அவனோ தன் பைக்கில் அவளை பின்தொடர்ந்தான்.
நல்ல வேலை 3 டிக்கெட் வெளியே போயிடுச்சு, இனி அந்த ஓல்டு லேடி தான் என்று வைஷ்ணவி நினைத்து கொண்டிருக்க, சுந்தரி உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ உன்னை தள்ளிவிட்ட அந்த 2 வீலர்காரன் கையு உடைய என்று புலம்பியபடி வந்தவர், டிரைவரு வண்டி எடுப்பா என்று குரல் கொடுத்தவர் காரில் ஏறி அமர காரும் சீறி பாய்ந்தது. அப்பாடி, ஒரு வழியா எல்லா டிக்கெட்டும் வெளியே போயிடுச்சு, இனி நிம்மதியா நம்ம தேரலாம், யார் ரூம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு என்று அவள் யோசிக்க, இந்த வீட்டுக்கு மூத்தவன் ஆரியன் தான், அவன்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்கும், அதனால முக்கியமான ஃபைல்கள் எல்லாம் அவன் அறையில தான் மறைச்சு வச்சிருக்கணும் என்று யோசித்தவள் சட்டென அவன் அறை நோக்கி சென்றாள். சமையல் செய்யும் பெண் தவிர அனைவரும் பணி முடித்து சென்றிருந்ததால் வைஷ்ணவிக்கு வசதியாகத்தான் போனது. மாடியில் இருந்த அவன் அறைக்கதவை அவள் மெல்ல திறந்து பார்க்க பூட்டாத அந்த அறைக்கதவு திறந்து கொண்டது. சற்று நிம்மதியுடன் உள்ளே நுழைந்தவள் கதவை சாத்திவிட்டு தன் தேடுதல் வேட்டையை துவங்கியிருந்தாள். எல்லா பொருட்களும் இருக்க வேண்டிய இடத்தில் அம்சமாக அடுக்கப்பட்டிருக்க அழகாக இருந்தது அவன் அறை. அவன் அறையில் இருந்த பீரோ, சேஃப்டி லாக்கர் போன்ற இடங்களில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவர்கள் சொல்லியிருந்ததால் அங்கு தேடி நேரத்தை வீணாக்காமல் வித்தியாசமாக எங்கு மறைக்கக்கூடும் என்று கண்களை சுழலவிட்டாள். அங்கு அவள் கவனத்தை ஈர்த்தது என்னவோ தொங்கிக் கொண்டிருந்த அவன் தந்தையின் புகைப்படம்தான். சிரித்தபடி இருந்த விக்ரமன் புகைப்படம் பின்னால் ஏன் இருக்கக்கூடாது என்று ஒரு எண்ணம் தோன்ற சட்டென அங்கிருந்த பெரிய சேரை அந்த புகைப்படத்துக்கு அருகில் போட்டவள் அந்த கனமான படத்தை மெல்ல கழட்டி கீழிறக்கினாள். அந்த படத்தில் எதுவும் இருப்பது போல் தோன்றவில்லை. அந்த சுவரில் ஏதாவது ரகசிய திறப்பு இப்படி ஏதாவது இருக்கிறதா என்று அவள் ஆராய அதற்கான எந்த அடையாளமும் இல்லை. அதே நேரம் காரின் ஹாரன் சத்தம் கேட்க பாட்டி வந்து விட்டார்களா என்று மெலிதாக ஜன்னல் திரையை விலக்கி அவள் பார்க்க அங்கு நிறுத்தப்பட்டது இருந்தது என்னவோ ஆரியனின் கார்தான். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அவன் நேராக இந்த அறைக்குள் வந்தால் என்ன செய்வது என்று தடுமாறி போனாள். விக்ரமனின் படம் வேறு கீழே இருக்கிறதே, அவளால் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? அதே நேரம் அழுத்தமான அவன் காலடி சத்தம் வேறு கேட்க, ச்சே, இந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வீடு வேற வர வேண்டியதாயிடுச்சு, இந்த சூர்யா வேற எங்க போனானோ, அவன் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் என்று பல சிந்தனைகளுடன் சூர்யா அவன் அரைக்கதவை திறந்து உள்ளே செல்ல அங்கு அவன் கண்ட காட்சியில் அப்படியே சிலையாகி நின்று விட்டான். அவன் கண்கள் இமைக்க மறுத்தது. இது எப்படி சாத்தியம்? இது என் அறைதானா என்று அவன் மனம் யோசித்த போதும் அவன் கண்கள் மட்டும் தன் முன்னால் தங்கச் சிலை போல் நின்ற பெண்ணிலிருந்து வர மறுத்தது. ரவிக்கையும் பாவடையும் மட்டும் அணிந்திருந்த வைஷ்ணவி அவள் புடவைக்கு மடிப்பு வைத்து கொண்டிருக்க அவனை பார்த்த அதிர்ச்சியில் அவள் புடவை மொத்தமாக சரிந்து கீழே விழுந்திருந்தது. அவளை அவ்வளவு நெருக்கமாக, அதுவும் இப்படி ஒரு கோலத்தில் பார்த்தவன் தடுமாறித்தான் போனான். அவனுக்குள் புதிதாக இரத்தம் பாய்ந்த உணர்வு. அவன் கட்டுப்பாட்டை மீறி அவனுக்குள் ஒரு மோகத்தை பரவியது. சட்டென தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் இப்படி பார்ப்பது தவறு என்று உணர்ந்து திரும்பிக் கொண்டான். ஏய், என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவன் கேட்க, சாரி சார், எங்க ரூம்ல தண்ணி வரல, ஏதோ ரிப்பேரா, அதான் உங்க ரூம்ல குளிக்க வந்தேன் என்று அவள் சொல்ல, சரி கதவை பூட்டிட்டு மாத்து, நான் கீழே வெயிட் பண்றேன் என்றவன் அவளை திரும்பி பாராமல் கீழே இறங்கி சென்றான். கதவை தாளிட்டு வந்த வைஷ்ணவிக்கோ அப்போதுதான் போன உயிர் திரும்பி வந்த உணர்வு. பெருமூச்சு எடுத்துக்கொண்டவள், நல்ல வேளை அவன் இந்த போட்டோவை கவனிக்கல என்று அதை இருந்த இடத்தில் மாட்டினாள். பகுதி 14. வைஷ்ணவியின் கண்கள் அவமானத்திலும் பதட்டத்திலும் கலங்கித்தான் போனது. அவனிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டோமே என்று தன்னை நினைத்தே அவமானமாகத்தான் உணர்ந்தாள். உயிரை விட மானம்தான் பெரிது என்று வாழ்ந்து வந்தவள் ஒரு ஆண்மகன் முன் இப்படி தரம் தாழ்ந்து நின்று விட்டாளே என்று தன்னை நினைத்தே அருவருத்து போனாள். அதிக நேரம் அந்த அறையில் இருப்பது தவறு என்று மனம் எச்சரிக்க தன்னை நிதானப்படுத்தி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அவள் மெல்ல கீழே இறங்கி வர அவனோ சோஃபாவில் அமர்ந்து ஏதோ ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான். குற்ற உணர்வில் அவனை பார்க்கவே சங்கடமாக இருந்தது அவளுக்கு. அவள் பார்வையை நிலத்தில் மட்டுமே பதித்து கொண்டாள். அவள் காலடி சத்தம் கேட்டு வைஷ்ணவியை பார்த்தான் அவன். அவள் முகம் பார்த்தவனுக்கோ சற்று முன் அவள் தன் புடவையை நழுவ விட்டு நின்ற கோலம்தான் நினைவுக்கு வந்தது. இவள் இவ்வளவு அழகா? இவளை கட்டிக்கொள்ளப் போகிறவன் கொடுத்து வைத்தவன் என்று மனம் அதே சிந்தனையில் பயணிக்க போக தன் கற்பனைகளுக்கு கடிவாளமிட்டு அடக்க போராடினான். எப்போதும் நிமிர்ந்த நடையுடன் அவனிடம் பதிலுக்கு பதில் பேசுபவள் இன்று பேசவே மறந்தது போல் சோர்ந்த முகத்துடன் நின்றிருந்தாள். ஆரியனுக்கு அவளது இந்த வாடிய முகம் என்னவோ செய்தது. அவன் பார்த்து விட்டான் என்று பாவம் இப்படி கூச்சத்தில் கூனி குறுகியிருக்கிறாளோ என்று இவளை எப்படி சமாதானம் செய்வது என்று எண்ணியவன்,
இங்க பாரு வைஷ்ணவி, இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, ஒரு விபத்துன்னு நினைச்சுக்கோ. இதுக்கே இவ்வளோ அப்செட் ஆகிட்ட என்று அவன் அவள் முகம் பார்த்து கேட்க, இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல, எல்லாமே ஏன் தப்பு தான், அதான் கொஞ்சம் சங்கடமா போயிடுச்சு என்றால் அவள் பார்வையை எங்கோ பார்த்தபடி. அவளோ குற்ற உணர்வில் பேசியிருக்க அவனோ வேறு நினைத்தான். அவள் தயக்கமும் அவள் கூச்சமும் அவனுக்குள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை வேறு உண்டு பண்ணியது. தன் பலவீனமான மனதை எண்ணி தன்னையே நொந்து கொண்டவன் வலுக்கட்டாயமாக சித்ராவை வைஷ்ணவியிடத்தில் பொருத்தி பார்க்க முயன்றான். ஆனால் அப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது, சித்ராவை இதைவிட ஆடை குறைவாக எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறான். அவள் பப்புக்கு இவனை அழைத்து போகும்போதெல்லாம் இதைவிட விரசமான ஆடைகளை அணிந்திருக்கிறாள் அவள். அதுவும் அவனை கட்டி அணைத்து ஒட்டியபடியும் புரசியபடியும் அவனை நெருங்கியிருக்கிறாள். ஆனால் அப்போது எல்லாம் ஒரு நிமிடம் கூட தடுமாறாத அவன் மனம் இன்று ஏன் இப்படி இவளை பார்த்ததும் இந்த அளவுக்கு தடுமாறி தவிக்கிறது? கண்கள் அவளை மீண்டும் நாடிச் செல்ல துடிக்கிறது. ஏதோ ஒருவித ஈர்ப்பு அவனை அவளிடத்தில் இழுத்துச் செல்கிறது. இந்த புது உணர்வு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே தன் தொழில் அவனுக்கு நினைவு வந்தது. அவன் பிசினஸில் அவன் நினைத்த உயரத்தை தொட வேண்டும் என்றால் சித்ராவின் தந்தை உதவி இல்லாமல் சாத்தியப்படாது. அதற்காகவாவது சித்ராவை மணமுடிக்க வேண்டுமே. அதற்குள் அவன் இப்படி தடுமாறலாமா? ஏற்கனவே சூர்யா சொதப்பிவிட்டான், அதே தப்பை இவனும் செய்யலாமா என்று உள்ளிருந்து ஒரு எச்சரிக்கை குரல் வர தன் தடுமாறிய மனதை கல்லாக்கி கொண்டான். எனக்கு புரியுது வைஷ்ணவி, ஆனா இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அது மட்டும் இல்ல, தப்பி தவறி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாத. எனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. இதை சித்ரா மட்டும் கேள்விப்பட்டா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா என்றவன் அதற்கு மேல் அங்கு நில்லாமல் அவன் அறை நோக்கி ஓடினான். அவன் சென்ற திசையை பார்த்தவள், இவனுக்கு என்ன ஆச்சு? பொண்ணு நான் ஃபீல் பண்ணா பரவாயில்ல, என்னமோ பெரிய சம்பவம் நடந்த மாதிரி இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கன்னி பொண்ணு மாதிரி கத்திட்டு போறான் என்று அவள் மனதுக்குள் நினைக்க, பின்னால் இருந்து ஒரு குரல், அவன் என்ன சொல்லிட்டு போறான்? கெட்ட கனவா நினைச்சு மறக்கவா? அப்படின்னா உங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்தது என்று அதட்டியது. வைஷ்ணவி அதிர்ந்து விழிக்க கேட்டது யாரும் இல்லை, ஜனனிதான். வைசு சொல்லுடி, உன் முகம் வேற வாடி இருக்கு, அவன் எதுவும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா என்று அதட்டினாள். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி என்றாள் வைஷ்ணவி சங்கடமாக. ஒன்றும் இல்லையா? அப்புறம் எதுக்கு அவன் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கொண்டு சொல்லிட்டு போறான் என்று சரியாக மடக்கி கேட்டாள் ஜனனி. வைஷ்ணவிக்கு தான் என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் உயிர் தோழியிடம் எப்படி அந்த இழிவான செயலை சொல்லுவது? எதையாவது சொல்லி சமாளித்தே ஆக வேண்டும். இவன் வேற சும்மா போக வேண்டியதுதானே, இப்போ இந்த டிஸ்க்ளைமர் வசனம்லாம் தேவையா என்று அவனை மனதுக்குள் கரித்து கொண்டாள். இல்லை ஜனனி என்று இழுத்தவளுக்கு என்ன போய் சொல்லி சமாளிப்பது என்றே தெரியவில்லை. இங்கே பார் வைஷு, நம்ம ஒரு தப்பான வேலை செய்ய வந்திருக்கலாம், அது நம்ம சூழ்நிலை. அதுக்காக நம்ம யாருக்கும் வளைந்து கொடுத்து போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா எதிர்த்து தைரியமா குரல் கொடு, பயப்படாத என்றவள் அங்கிருந்து சென்று விட்டாள். வைஷ்ணவிக்கு தான் அவள் சொல்லி சென்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவள் குற்றமுள்ள நெஞ்சை குத்தி எடுத்தது. இனி எந்த நிலையிலும் இந்த தவறை செய்துவிடக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டாள். அன்று மாலை இருவரும் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்திருக்க சுற்றி யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டாள் வைஷ்ணவி. ஜனனி இன்னமும் அவளிடம் சரியாக பேசத் தொடங்கவில்லை. அவள் கோபம் புரிந்த வைஷ்ணவி, ஜனனி ஏண்டி இப்படி என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, நான் சொல்றத நம்புடி என்றாள் கெஞ்சலாக. அதற்கு மேல் ஜனனியாலும் கோபத்தை பிடித்து வைக்க முடியவில்லை. சரி அதை விடு, நான் போனதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சுதா என்று ஆர்வமாக கேட்டாள் ஜனனி. இல்லை ஜனனி, எனக்கு அந்த ஆரியன் ரூமில் தான் அது இருக்கும்னு தோணுச்சு, அதான் நான் அவன் ரூமுக்கு தேடி போனேன், ஆனால் அங்கேயும் எதுவும் கிடைக்கல என்று ஏமாற்றமாக சொன்னாள். ஓஹோ என்று கேட்டவள் தன் தோழியின் சோர்ந்த முகத்தை பார்த்து, விடு வைஷு, நம்ம நாளைக்கே திரும்ப வேற ஒரு பிளான் போடலாம், நீ ஃபீல் பண்ணாத. அந்த பாட்டி ஊர்லேயே இல்லையா, 2 நாள் ஆகுமா வரதுக்கு. அப்படியா? அப்போ ரொம்ப வசதியாக போச்சு. நம்ம நைட்டே அங்கே தேடுதல் வேட்டையை துவங்கிடலாம். அம்மா அந்த பாட்டி அப்படி எங்கடி போயிருக்காங்க? அந்த பாட்டியோட ஒரே மக பேர் சுந்தரியா, இந்த ஊரில் தான் இருக்காங்களாம். ஆனால் ஏதோ சண்டை போல, அதனால இந்த வீட்டு பசங்களுக்கு தெரியாமல் கோவிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு வருவாங்களாம். அதுவும் அந்த சுந்தரி அம்மா புருஷன் வெளியூர் போன சமயமா பார்த்து வர சொல்லுவாங்க போல என்று ஜனனி சொல்ல, என்னதான் கள்ளு மனசோ இவங்களுக்கு. பாவம் அந்த பாட்டி சொந்த மகளை பார்க்க இத்தனை கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே என்றாள் வைஷ்ணவி. அவர் வேதனையை உணர்ந்து, ஆமா வைஷு, அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நாம் யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கோம், இவங்க எல்லாரும் இருந்தும் அனாதையாக இருக்காங்க.
அவ்வளோதான் வித்தியாசம் என்றாள் ஜனனி சிறு பெருமூச்சுடன். ஏய், உன்னை பத்தி கேட்கவே மறந்துட்டேனே, எப்படி நீ அந்த சூர்யாவை சமாளிச்ச? அதை ஏன் கேட்குற என்றவள் அவன் நினைவில் ஆழ்ந்தாள். ஆட்டோவில் ஏறி அமர்ந்த ஜனனி அருகில் இருந்த முருகன் கோவிலுக்கு தான் செல்ல நினைத்தாள். ஆட்டோ ஓட்டுநரிடம், ஆனா மெதுவா போங்க, அவசரம் இல்லை என்றாள். அவள் கண்கள் தானாகவே ஆட்டோவில் இருந்த பக்கவாட்டு கண்ணாடியில் தான் நிலைத்து நின்றது. அவன் அவளை பின்தொடர்ந்து வருகிறானா என்று அவள் பார்த்திருக்க, அவளை ஏமாற்றாமல் அவன் பிம்பம் விரைவிலேயே தெரிந்தது. அவள் எதிர்பார்த்தது போலவே பைக்கில் அவன் அவளைத்தான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். இவனை நல்லா சுத்தல்ல விடணுமே என்று எண்ணியவள், அண்ணா, இந்த முருகன் கோயில் வேண்டாம், இன்னும் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலைக்கோயிலுக்கு போங்க என்றாள். அவன் வருகிறானா என்று அவ்வப்போது கவனித்தாள். அவனும் சற்று இடைவெளி விட்டு அவளைத்தான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். வா வா, உன் நேரம்தான் வீணு என்று அவள் எண்ணிக்கொண்டு வர, அதே நேரம் அந்த ஆட்டோ ஓட்டியும் மெல்லிய குரலில் யாரிடமோ பேசிக்கொண்டு வந்தான். மெயின் ரோடு எல்லாம் தாண்டி சற்று ஒதுக்குப்புறமான இடத்தில் அவர்கள் ஆட்டோ இப்போது பயணிக்க, ஜனனி மனதில் சின்னதாக ஒரு பயம். சட்டென அவன் வருகிறானா என்று கண்ணாடி வழியாக அவள் எட்டி பார்க்க, அவள் நெஞ்சில் நீர் வற்றி போனது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அவன் வருவதற்கான அடையாளமே இல்லை. ஐயோ, இவன் எங்க போய் தொலைஞ்சான்? இந்த ஆட்டோக்காரன் வேற எங்க போறானே தெரியலையே என்று அவள் நடுங்கிக் கொண்டிருக்க, வேகமாக சென்ற ஆட்டோ இப்போது வேகம் குறைய, திடீரென்று ஒரு புதியவன் ஆட்டோவுக்குள் தாவி ஏறிக்கொண்டான். மூச்சடைத்து விட்டது ஜனனிக்கு. அண்ணா, வண்டியை திருப்புங்க, என்னை பழையபடி ஏறின இடத்திலே கொண்டு போய் விடுங்க என்றாள் அவள். புதிதாக ஏறியவன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, மச்சான், உன் தங்கச்சி செம்மையா இருக்காடா என்று சொல்லி சிரிக்க, ஜனனி மொத்தமாக உறைந்து விட்டாள். அவள் சட்டென தன் கைபேசியை எடுத்து வைஷ்ணவியை அழைக்க போக, மறுநிமிடமே அவள் கைபேசி ரோட்டில் வீசப்பட்டு சுக்குநூறாகி போனது. ஜனனிக்கு அவர்கள் நோக்கம் இப்போது உறுதியாக தெரிந்து கொண்டது. இனியும் தாமதிப்பது ஆபத்து என்று உணர்ந்தவள், இப்ப நீங்க வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா என்று கத்தியே விட்டாள். அவர்களும் அவள் சத்தத்தை கேட்டு வண்டியை நிறுத்த, அடுத்த நிமிடமே ஜனனி ஆட்டோவிலிருந்து குதித்து ஓடினாள். அவர்களும் அவளை பின்தொடர்ந்து விரட்டத் தொடங்கி இருந்தனர். யாராவது காப்பாத்துங்க என்று ஜனனி உயர்ந்த குரலில் கத்தினாலும் கேட்பதற்கு தான் அங்கு யாரும் இல்லை. அவள் தலை தெறிக்க ஓட, ஒரே ஒரு பைக் மட்டும் தூரத்தில் வந்து கொண்டிருந்தது. எப்படியாவது அதை நிறுத்திவிட வேண்டும் என்று அவள் நினைக்க, அதை ஓட்டி வந்தது என்னவோ சூர்யாதான். ஜனனிக்கு அப்போது ஒரு நிம்மதி பரவ, அத்தனை நேரம் ஓடி களைத்தவள் மூச்சு வாங்கியபடி அந்த இடத்திலேயே நின்று விட்டாள். அந்த நொடி அவளுக்கோ உயிர் காக்கும் தெய்வமாக தோன்றினான் சூர்யா. இவன் மட்டும் வரவில்லை என்றால் அவள் நிலை என்னவாகி இருக்கும்? அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சட்டென அவன் தோளில் சாய்ந்து அவன் அரவணைப்புக்குள் புகுந்து கொள்ள மனம் தோன்றியது. அதே நேரம் அவள் அருகில் வந்திருந்த சூர்யாவோ, அப்ப இவனுங்க தான் உன் கூட்டாளிகளா? சரி, இங்கே நில்லு, உன் மாமா பசங்கிட்ட நீ என்ன கொடுத்தன்னு கேட்டுட்டு வர என்று அவன் சொல்ல, அவளுக்கோ தலை சுற்றியே விட்டது. இவன் என்னதான் டிசைனோ என்று எண்ணியவள் அவன் வண்டியை எடுக்கும் முன் அவனை மறித்து நின்றாள். ஐயோ சூர்யா, அவங்ககிட்ட போகாதீங்க, அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க, வாங்க நம்ம இங்கிருந்து போயிடலாம் என்றாள் கெஞ்சும் குரலில். அதே நேரம் ஜனனி அருகில் ஒருவன் பைக்கில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த ஆட்டோக்காரர்கள் அதிர்ந்து நின்று விட்டனர். மச்சி, அவள் லவ்வரா இருக்கும் போலையே, இங்க நின்னா ஆபத்துடா, வா போயிடலாம் என்றான். அடுத்தவனோ, இல்லடா மாப்ள, அவன் அவளை விட்டு கிளம்ப துடிக்கிறான், கொஞ்ச நேரம் ஓரமா நின்று என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் என்றான். வா, என்ன நடிப்பு! நீ கொடுத்த எவிடன்ஸை நான் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பயமுறுத்துற மாதிரி முகத்தை வச்சு நடிக்கிற என்று சூர்யா சொல்ல, ஜனனியால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. டேய் லூசு, அவனுங்க என்னை கடத்திட்டு போய் ரேப் பண்ண பாக்குறாங்க, வா இங்கிருந்து போகலாம் என்று கோபத்தில் ஆரம்பித்து கெஞ்சுதலாக முடித்திருந்தாள். அப்படியா? எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே என்று அவன் சொல்ல, ஜனனியும் பத்ரகாளியாக மாறியிருந்தாள். பகுதி 15. சூர்யா, அந்த ஆளுங்க சரியில்லை, அந்த ஆளுங்க என்னை கடத்திட்டு போக பார்க்குறாங்க என்று ஜனனி பதட்டத்துடன் சொல்ல, சூர்யாவோ, எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே, அவனுங்களை பார்த்தா உனக்கு பயந்துட்டு ஓடுற மாதிரிலாம் தெரியுது என்று அவன் நிதானமாக அவர்களை ஆராய்ந்தபடி சொல்ல, ஜனனிக்கோ கோபம் தலைக்கேறியது. நான் ஒரு அழகான பொண்ணு, இப்படி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல பயந்து ஓடி வர, அந்த 2 தடிமாடுகள் என்னை துரத்திட்டு வரானுங்க, அப்போ அவங்க நோக்கம் என்னவா இருக்கும் சூர்யா? இது கூட உங்களுக்கு புரியாதா என்றால் கிளிப்பிள்ளைக்கு பாடம் எடுப்பது போல. அவனும், அப்படியே சொல்ற, நீயே ஒரு கேப் மாதிரி உன்னை கடத்த பார்க்குறானுங்கன்னா நம்பவே முடியலையே. சரி, நீ இங்கே நில்லு, நான் எதுவும் அவங்க கிட்ட கொடுத்தியான்னு அவனுங்க செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்.
என்று அவன் பைக்கை நிறுத்திவிட்டு செல்ல ஜனனிக்கோ அவனின் நம்பிக்கை இல்லா செயலால் மனம் சோர்ந்து போனது. இவெல்லாம் என்ன மனுஷன்? நான் திருட வந்தவதான், அதுக்காக அந்த ரவுடி பயல்களை விட மோசமானவளா? என்ன நம்பாம அவனுகிட்ட போறான் பாரு. போட்டு நல்லா அடி வாங்கிட்டு வரட்டும், அப்ப தெரியும் என்று அவன் செல்வதையே அவள் தவிப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். அதே நேரம் அந்த 2 பேரும் அவர்கள் பின்னால் மறைத்து வைத்திருந்த உருட்டுக்கட்டையை முன்னால் கொண்டு வந்து அவனை வரவேற்க காத்திருந்தனர். மச்சான், இவன் சின்ன பையனாதான் இருக்கான், இந்த உருட்டுக்கட்டையால 2 போடு போடுவோம், அடுத்து அந்த பச்சைக்கிளியை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போய் 1 வாரம் மஜா பண்ணலாம் என்று பேசிக்கொண்டனர். தூரத்தில் நின்ற ஜனனிக்கு அவர்கள் கையில் புதிதாய் தோன்றியிருந்த கட்டை பளிச்சென்று தெரிந்தது. சூர்யா, வேண்டா சூர்யா என்று கத்தி கூப்பிட்டு பார்த்தாள். ஆனால் அவனோ ஹீரோ போல வேக நடையிட்டு சென்று கொண்டிருந்தான். இனி அவனை காப்பாற்ற நினைத்தால் அவள்தான் அந்த அரக்கர்களிடம் சிக்க வேண்டும் என்று பயம் தொற்றிக்கொள்ள சட்டென அவன் விட்டு சென்ற பைக்கை எதிர்ப்புறமாக திருப்பி ஏறி அமர்ந்து கொண்டாள். இன்னைக்கு பார்த்து புடவையை கட்டிட்டு வந்திருக்கேன் என்று எண்ணியவள் ஓங்கி ஒரு உதை கொடுத்து அந்த பைக்கிற்கு உயிர் கொடுத்தாள். அந்த பைக் உயிர் பெற்ற சத்தத்தில் மூவருமே அவளைத்தான் அதிர்ந்து பார்த்தனர். டே, அவளை போவிடக்கூடாதுடா, தங்கச்சில மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பீஸ்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று பேசிக்கொண்டவர்கள் அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கையில் கட்டையுடன் பாய்ந்து வர பாதி தூரத்தில் நின்ற சூர்யாவோ அவனைத்தான் அடிக்க கட்டையுடன் வருகிறார்கள் என்று அதிர்ந்து போனான். அடுத்த நொடியை திரும்பி அவன் பைக்கை தேடி ஓடத் துவங்கியிருந்தான். ஜனனியும் அதே நேரம் மெல்ல வேகம் எடுக்க துவங்க, ஜனனி இனியும் கூட்டிட்டு போடி என்று கத்தினான். நிக்கலாம் மாட்டேன், வேணும்னா வேகமா வந்து ஏறிக்கோ என்றாள். ஏன் பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பேச்சு பேசுறா என்று எண்ணினாலும் தன் உயிரை காத்து கொள்ள தலைவரிக்கு அவளை நெருங்கி ஓடினான். வேகமாடா, பச்சி பறந்துட போகுது என்று அந்த ரவுடிகளின் சத்தம் அருகில் கேட்க, சாரி சூர்யா என்று ஜனனி பைக்கின் வேகத்தை கூட்ட போக தாவி வந்து அவள் பின்னால் அமர்ந்திருந்தான் சூர்யா. அடுத்த நொடியே அந்த பைக் உயர் வேகத்தில் பறக்க துவங்கியது. அந்த ரவுடிகளை கடந்து வெகு தூரம் வந்த பின் தான் இருவருக்குமே நிம்மதி பிறந்தது. அப்போதுதான் அவன் கரம் அவள் இடுப்பை வளைத்து பிடித்திருப்பதையே உணர்ந்தாள். என்ன சூர்யா, ஹீரோ மாதிரி என்ன காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா நான் தான் உங்களை காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு என்றாள் கேலி குரலில். என்னடி நக்கலா, என் பைக்ல ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டு ஏன் பேச மாட்ட என்றான் அவன். அவள் இடையில் பதித்திருந்த கரத்தால் இன்னமும் அழுத்தம் கொடுத்தபடியே இருந்தான். அவனின் நெருக்கமும் அவன் தொடுகையும் அவளை என்னவோ செய்ய, சூர்யா உங்க கையை கொஞ்சம் எடுக்கிறீங்களா என்றாள் ஜனனி கூச்சத்தில் நெளிந்தபடி. அவனும் அவளை சங்கடத்தில் ஆழ்த்தாமல் அவள் இடையிலிருந்து கைகளை எடுத்திருந்தான். அதுவரை எந்த பெண்ணிடமும் இத்தனை நெருக்கம் கொண்டு இராதவனுக்கு இந்த அனுபவம் புதிதாகத்தான் இருந்தது. அவள் தலையில் இருந்த மல்லிகை மலர்கள் வேறு ஒருவித கிறக்கத்தை கொடுக்க அவளை மீண்டும் நெருங்கி செல்ல மனம் துடித்தது. அவள் வேகமாக பைக்கை ஓட்டிய வேகத்தில் இதுதான் சாக்கி என்று அவள் தோள் மீது சாய்ந்து கொண்டான். பொதுவா கேர்ள்ஸ் பைக் ஓட்டி பார்த்ததே இல்லை, நீ சூப்பரா ஓட்டுற என்று அவன் மெச்சுதலாக சொல்ல, அதுவா, எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் நடத்தின சமயம் சில ஹோம் டெலிவரியும் செய்வேன், அதனால் நல்ல அனுபவம் உண்டு என்றாள். சரி, அப்படி ஓரமாக வண்டி நிறுத்துறியா, நானே ஓட்டுறேன் என்றான். ஏன் மேல் நம்பிக்கை இல்லையா, எங்கேயாவது மோதிடுவேன்னு பயமா இருக்கா என்றால் சிரிப்பை அடக்கியபடி. பயமாதான் இருக்கு, ஆனால் நீ வண்டி ஓட்டுறதை நினைச்சி இல்லை, நான் எங்க என் கண்ட்ரோலை மீறிடுவனோன்னு பயமா இருக்கு என்றான். அவள் புரியாமல் என்ன என்று கேட்க, இவ்வளோ நேரம் ஆள் நடமாட்ட இல்லை, நீ ரம்பா ஸ்டைலில் பைக் ஓட்டினதை கஷ்டப்பட்டு கடிவாளம் போட்டு பார்வையை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல என்று சூர்யா சொல்ல, ஜனனியோ சடன் பிரேக் அடித்து பைக்கை நிறுத்தியிருந்தாள். அவன் இறங்கவும் நாணத்துடன் தன் புடவையை சரி செய்தபடி அவளும் இறங்கிக் கொண்டாள். அவளுக்கு சங்கடமாகி போய்விட சூர்யாவை பார்க்கவே எப்படியோ இருந்தது. அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிக்கிற வேகத்துல இந்த புடவையை கவனிக்காம விட்டுட்டோமே, எவ்வளவு தூரம் புடவை இருந்துச்சுன்னே தெரியலையே, அவனே சொல்ற வரை எப்படி அதை கவனிக்காம இருந்தோம், அவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான் என்று மனதுக்குள் தவிப்புடன் புலம்பிக் கொண்டு இருந்தாள். வெட்கத்தில் அவள் சிவந்து போன கன்னங்களை தன்னை மறந்து ரசித்துக் கொண்டிருந்தான் அவன். அத்தனை நேரமும் சரவடியாக பேசியவளின் இந்த மௌனமும் கூட அழகாகவே இருந்தது. அவன் வண்டியில் ஏறி அமர அவளோ தயங்கியபடி கைகளை பிசைந்தவாறு நின்று கொண்டிருந்தாள். அவன் புரியாமல் என்ன என்று கேட்க, இல்லை சூர்யா, நீங்க போங்க, வேற ஏதாவது ஆட்டோ வந்தா நான் அதுல வந்துடுறேன் என்றால் தன் கூச்சத்தை மறைக்க போராடி. எதுக்கு திரும்ப உன்னை யாரும் கடத்திட்டு போய் மறுபடியும் அந்த சேசிங் எல்லாம் தொடரணுமா, நமக்காகாதுப்பா, சும்மா ஏறி உட்காரு என்று அவன் அதட்ட வேறு வழி இல்லாமல் அவளும் கால்களை ஒரு பக்கமாக போட்டு ஏறி அமர்ந்து கொண்டாள்.
அவர்கள் பயணம் அமைதியாக தொடர்ந்தாலும் இருவர் மனமும் ஒருவரை ஒருவர் நினைத்தபடிதான் ஒருவித புது உணர்வில் பறந்து கொண்டு இருந்தது. தன் தோழி வைஷ்ணவியிடம் நடந்ததை பகிர்ந்து கொண்டிருந்த ஜனனியோ அந்த ரவுடிகளிடம் தப்பித்ததை மட்டும் சுருக்கமாகவே சொல்லியிருந்தாள். அவள் முகம் சிவக்க நடந்த விஷயங்கள் எதையும் பகிரவில்லை. ஜனனியும் வைஷ்ணவியும் அப்போது அறியவில்லை அந்த வீட்டு பிள்ளைகள் இருவருமே அவர்கள் மீது ஈர்க்கப்பட்டு விட்டார்கள் என்று. காதல் சுகமானதுதான், ஆனால் அதற்கு சற்றும் தகுதி இல்லாமல் அவர்கள் இருக்கும்போது எங்கனம் அவர்கள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றும்? அன்று இரவு, ஜனனி, இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதும் எப்படியாவது பாட்டி ரூம்ல போய் டாக்குமெண்ட்டை தேடணும். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். பாட்டி இப்போ வீட்டில் இல்லை என்றாள் வைஷ்ணவி. ஜனனியும், ஆமாம் வைஷு, பாட்டி ரூமில் டாக்குமெண்ட் மட்டும் கிடச்சிருச்சுன்னா இன்றைக்கி நைட்டே யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து கிளம்பிடணும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டின்னர் முடித்ததும் வாக்கிங் போகிற மாதிரி வெளியே போய் பின்புற வழியாக எப்படி தப்பிக்கலான்னு பார்த்து வச்சுட்டு வந்துடுறேன் என்றாள். ஆமாம் ஜனனி, நீ சொல்கிற மாதிரி நம்ம இங்கேருந்து எவ்வளோ வேகமாக தப்பிக்க பார்க்குறோமோ அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றாள் வைஷ்ணவி. அவள் மனமோ ஆரியனை பார்க்கும்போதெல்லாம் சங்கடத்தில் ஆழ்ந்து கொள்ள இங்கிருந்து எப்போதடா போவோம் என்றுதான் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் ஜனனி, நாம் 2 பேரும் ஒரே இடத்துக்கு போக வேண்டாம். நீ லேகா ரூமுக்கு போ. அவள் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் படிக்க போகிறாளாம், காலையில் தான் வருவாளாம். ஐயோ வைஷு, சேர்ந்து போனால் தைரியமாக இருக்குன்னு நினச்சேன்டி என்று ஜனனி இழுக்க, இல்லை ஜனனி, நாம் 2 பேரும் பார்க்க வேண்டிய அறைகள் நிறைய இருக்குது. 2 பேரும் தனித்தனியாக போனால் தான் வேகமாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக போய் மாட்டினா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் என்று அனுபவத்தில் சொன்னாள் வைஷ்ணவி. சரி வைஷு, நீ சொன்னா சரியாதான் இருக்கும் என்று இருவரும் முடிவெடுத்து இருந்தனர். அன்று இரவு சற்று வேகமாகவே உண்டு முடித்த ஜனனி வெளியே நடைப்பயில சென்று விட்டாள். வைஷ்ணவி நிதானமாக தோசையை சாப்பிட்டு கொண்டிருக்க ஆரியனும் இரவு உணவுக்காக டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்து வந்திருந்தான். வழக்கமாக அவன் சாப்பிட வரும் நேரம் வைஷ்ணவி அங்கிருந்தால் அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அவளோ அவனிடம் மல்லுக்கட்ட வேண்டும் என்றே அவன் எதிரில் அமருவது அவள் வழக்கம். இன்று அவனை பார்க்கவே சங்கடமாக இருக்க எப்படியாவது தட்டில் இருக்கும் தோசையை ஒரே நிமிடத்தில் முழுங்கி இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவள் தவறியும் தன் பார்வையை அவன் பக்கம் திருப்பவில்லை. அவனோ அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவளின் பதட்டத்தை மறைக்க தெரியாமல் படபடத்த கண்கள், நாணத்தால் கன்றி சிவந்த கன்னங்கள், சங்கடத்தில் துடிதுடித்த அவள் செவ்விதழ்கள் என்று அனைத்தும் மிகவும் பிடித்து போனது. தன்னை மறந்து அவளை ரசித்து கொண்டிருந்தான். இவள் எத்தனை பொக்கிஷங்களை தான் பதுக்கி வைத்திருப்பாள் என்று வியந்தவனுக்கு காலையில் அவன் முன் அவள் நின்ற கோலம்தான் நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் அந்த பொக்கிஷங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல் என்று வரம்பு மீறி அவன் எண்ண ஓட்டங்கள் பயணித்தது. அவளை பார்த்த தாக்கம் அவனுக்குள் ஏதேதோ ரசாயன மாற்றத்தை வேறு தோற்றுவித்திருந்தது. அவளை கட்டி அணைக்க வேண்டும், அவள் செவ்விதழ்களை தீண்டி பார்க்க வேண்டும், அவளின் இந்த நாணத்தையும் அவள் இளமை அழகையும் தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அவன் மனம் தறிக்கட்டு ஓடத் துவங்கியிருந்தது. வழக்கமாக சித்ராவை நினைத்து தன் மன தடுமாற்றத்திற்கு வேலி போட்டு நிறுத்துபவன் இன்று அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி வந்திருந்தான். அதே நேரம் வைஷ்ணவி அவனை பாராமல் அங்கிருந்து செல்ல துடிப்பது அவனுக்கு அப்பட்டமாக புரிந்துவிட அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவனுக்கு அதே சமயம் தோசை கொண்டு வைத்து சென்றார் அந்த வீட்டு சமையல் பெண்மணி அண்ணம்மா. அண்ணம்மா, வைஷ்ணவிக்கு வைங்க என்று அவனே பரிந்துரைக்க அவள் தட்டிலும் ஒரு தோசையை அண்ணம்மா வைக்க போக, இல்ல வேணாம், பசி இல்லை என்று அவளோ ஓட்டம் எடுக்க தயாராக இருந்தாள். பாவம், ரொம்ப பயந்து போயிருக்கா என்று எண்ணியவனுக்கு அவள் தவிப்பு கூட அழகாக தோன்றியது. அவள் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்க துவங்கியிருந்தான். முகமோ புன்னகையுடன் பளிச்சிட்டது. எத்தனையோ நாட்களாக தொழில், வேலை, அவமானங்கள் என்று சிரிக்க மறந்திருந்த அவன் இதழ்கள் இன்று அவளின் ஓட்டத்தை பார்க்க தன்னை மறந்து அழகாக விரிந்து கொண்டன. பல வருடங்களாக அவர்கள் வீட்டில் பணிபுரியும் அண்ணம்மாவுக்கு ஆரியனின் இந்த மாற்றம் ஆச்சரியத்தை கொடுத்தது. கை கழுவ வைஷ்ணவி வந்திருக்க, ரொம்ப நன்றி வைஷ்ணவி, எங்க ஐயா முகத்துல நான் பல வருடமா சிரிப்பையோ சந்தோஷத்தையோ பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தான் நான் அவர் சிரிச்சு பார்க்குறேன் என்றார். ஏன் நம்ம அப்படி சொல்றீங்க? தொழில் சாம்ராஜ்யத்துல பெரிய இடத்துல இருக்காரு. வீடு, பணம், காசு, செல்வம்னு எந்த குறையும் இல்லை. பாட்டி, தம்பி, தங்கச்சின்னு ஒரு அழகான குடும்பம். இதுக்கு மேலே எதுக்கு இவ்வளோ டென்ஷன் அவருக்கு என்று புரியாமல் கேட்டாள். ஆரியன் தம்பி தான் சந்தோஷத்தை தொலைச்சதுக்கு காரணமே கீர்த்தனாதான் என்றார். கீர்த்தனாவா? சித்ரா தானே அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு என்று வைஷ்ணவி புரியாமல் கேட்க, சித்ராவை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது கண்ணு, ஆனால் கீர்த்தனா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. தம்பிக்கு மறக்க முடியாத அவமானத்தை கொடுத்த பொண்ணு அது என்று அண்ணம்மா சொல்ல வைஷ்ணவி அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள்.